ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நான் தான் உங்கள் டிஜே ராக். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி G36 சேலஞ்சு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒன்லி G36 மட்டும்தான் எடுக்கணும், வேறு இந்த கன்னும் எடுக்கக்கூடாது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த கன் சேலஞ்சு எடுத்து. ஸோ இன்றைக்கி வந்து G36 சேலஞ்ச் தான் எடுக்க போகிறோம். ஸோ வாழலாம் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி மேட்ச்குள்ளே தான் இருக்கும். நான் வந்து கிரனேட்டை தூக்கி போட்டேன், எவனுமே சாவலை. ஏதாவது அடித்தா தான் நம்மளுக்கு வந்து காயின்ஸ் தருவானுங்க, அப்போ தான் G36 எடுக்க முடியும். ஃபஸ்ட்லேயே இருக்கும், ஸோ ஈஸியாகவே எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த கட்டனாவே ஏதோ ஐயோ அவள் எடுத்துட்டாலே போய் கையால் அடிப்போம். ஐயோ ஃபிஸ்ட் பவர் இல்லை, லாஸ்ட்டாக ஃபிஸ்ட் பவர் கூட இல்லை அவளை அடிக்க. அடிச்சுட்டு சல்லுன்னு ஓட்டா போய் என்ன பண்ண போகிறானுங்களோ, 2 பேர் இருக்காங்க. அவளை ஒருத்தன் அவள்தான் ஒருத்தன் அவனும் செத்துருவான். அவள் தான் செத்தாச்சு, எல்லாருமே செத்தாச்சு. இந்த அக்கா ஒண்டியே எல்லாத்தையும் போட்டு தள்ளட்டா போல இருக்குது. ஆமாம். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா G36 கடிச்சிட்டு அதையும் எடுத்தாச்சு. ஒன்று வச்சே எல்லாத்தையும் அடிச்சு போட்டுடலாம். ஓகே, இந்த ஜோனை திறக்க அவள் தான் திறந்துட்டானுங்க. ஜோனை நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, இப்போ வந்து G36 கடிச்சிட்டு இப்போ மேலே ஓடணும். மேலே ஓடிட்டு அப்புறம் எனிமி கடிச்சா தான் எனிமி மண்டையிலேயே வைக்கணும். ஓகே, இப்போ ட்ரை பண்ணோம். எட்டு விழுதான்னு பார்க்கணும். எட்டு விழுந்தாதே ஈஸியாக நாக்கு அடிக்க முடியும். ஓகே, வந்து G36 எவனுமே காணுமேடா, அதை ஒண்டி தான் வச்சுன்னு இருக்கேன். அதான் இங்கே ஒருத்தருக்கேன், முன்னாடி போயிருங்க. 26 35 ஐயோ செம்ம டேமேஜ் கொடுத்துட்டான். அவன் நாக்காவலே ஒருத்தருக்கேன், இவனை முடிச்சிருவோம். இருங்க அவள் தான் செம்ம டேமேஜ் கொடுத்துட்டான். ஆனால் 5 முடிச்சிட்டான். என்ன 5 லைஃப் தான் இருந்துச்சு, அதுக்குள்ளே என்ன முடிச்சிட்டான். வாடா வந்து ரிவே பண்ணுறா, வாடா சல்லாம் ரிவே பண்ணுவா. அவ்வளோதான், இதுக்குன்னே ஒருத்தர் இருப்பான், ரிவே பண்ணுறதுக்குனே ஒருத்தர் இருப்பான். நம்மளை ரிவே பண்ணிட்டான். ஓகே, இன்னும் அவனையும் ரிவே பண்ணிட்டானுங்க. அடப்பா இருங்க, இவன் அப்படியே வச்சிடும். ஐயோ, நான் வந்து மெடிக்கிட் போட்டு பண்ணியிருக்கலாம். ஸோ ஓகே, வந்து ரிவே பண்ணுறேன். வாட செல்ல குட்டி வா. ஐயோ, அவனை போட்டு அடிக்கிறானுங்க. ரிவே பண்ணுறான். இன்னும் அந்த அவங்கள அடிக்கணும், ஆனால் மாட்டுறானுங்க. ஏன்னா அடிச்சு சாவடிக்கிறானுங்க. நான் வந்து இப்போ மெடிக்கிட் போடணும். நீங்கள் அதான் ஒருத்தன் கிடச்சா கூட அவனை 8 அடிக்கணும். ஆனால் எவனுமே கிடைக்க முடியாது. என்னை பாருங்கள் எப்படி அடிக்கிறானு பாருங்க. நான் வேறு வெஸ்ட்டே போடல, வெஸ்ட்டு போடாத அடிச்சுனே இருக்கேன். அவள் தான் அடிச்சாச்சு, ஒருத்தனை அடித்தாச்சு. ஃபஸ்ட்டு இந்த அவனை போட்டு அடித்தாச்சு. ஸோ ஓகே, இன்னும் ஒருத்தன் இருக்கான், அவனை அடிக்கணும். ஆனால் வந்து வெளியே வரணும். அவன் வேறு ரிவே பண்ணிட்டானா, அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனை சித்திரம் தோற்ற இருக்கான். இப்போ அக்கா தான் இருக்கான். அவள் தான் அக்காவை சாவடிச்சாச்சு. போன தடவை என்னை அடித்த அக்காவை நான் ரிவேஞ்ச் வாங்கியாச்சு. ஸோ ஓகே, வந்து 3வது மேட்ச். இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 G36 எடுத்துட்டேன். ஒன்று வந்து லாங் ரேஞ்சுக்கு, ஒன்று ஷார்ட் ரேஞ்சுக்கு. எப்படின்னா இந்த மேலே ரேஞ்சு அதெல்லாம் இருக்குது, அசால்ட்டுன்னு இருக்குது. அதில் வந்து ஒன்று ரேஞ்சாகவும் ஒன்று அசால்ட்டாகவும் வச்சுக்கிட்டேன். ஸோ இது 2த்தையும் வச்சுக்கிட்டு இப்போ வந்து விளையாட போகிறோம். மாற்றி விளையாடலாம். இதுதான் G36 இருக்க அட்வான்டேஜ். அதனால் வந்து இதை வந்து கன்ஃபார்ம் விளாட்லாம். எந்த மேட்ச்சில் வந்து வேணாலும் விளாட்லாம். இப்போ பிஆரே இருந்தாலும் இந்த கன்று கிடச்சா எடுக்க யோசிக்காதீங்க, எடுத்து விளாட்லாம். லாங் ரேஞ்சாக இருந்தாலும் சரி, ஷார்ட் ரேஞ்சாக இருந்தாலும் சரி, பயங்கரமாகவே அடிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஏர் ட்ராப் இருந்துச்சு. நம்ம என்ன கன்னை வாங்க போகிறோம், வெறும் அந்த மெடிக்கிட்டே அதெல்லாம் தான் வாங்கலாம். ஸோ ஓகே, வெஸ்ட் ஹெல்மெட்லாம் கிடச்சிடுது. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து 2 கன்று இருக்குது. இப்போ வந்து இந்த சைடு 2 எனிமி இருக்கானுங்க, இவனுங்களை அடிக்கணும். இவன் வந்து நாக் பண்ணிட்டானுங்க. ஐயோ, இந்த பவர் வச்சுருக்காங்களே. நல்ல வேலை நம்மள்ட்ட வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணி வச்சு கேமோஃப்ளாஜ். ஓகே, அடிக்க முடியல. ஒன்று அசால்ட்டு நான் வந்து ரேஞ்சில் அடிச்சுட்டு இருக்கேன். அசால்ட்டில் அடிச்சிருந்தேன்னா எனக்கு நாக் ஆகிட்டுருப்பான். நான் ரேஞ்சில் வச்சு அடிச்சிட்டேன். அதனால் எதுவுமே வச்சு கண்டுபிடிக்க முடியல. இங்கேருந்து மேலே ஜம்ப் பண்ணியாச்சு. இப்போ அங்கேருந்து ஒரு மேலே ஜம்ப் பண்ணிவிட்டு அங்கே எனிமி காசானா அங்கே வந்து அதில் வந்து G36 எடுக்க வேண்டியதான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த கன்னில் வந்து விளாட்றது பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த கன்னை வந்து ஈஸியாக விளாட்லாம். இதில் வந்து வெப்பன் க்ளோரியாக இருந்தீங்கன்னா ஈஸியாக தூக்கி போட்டு அடிக்கலாம் ஒவ்வொருத்தரையும். இந்த கன்னை வந்து ஈஸியாகவே விளாட்லாம், மாற்றியும் விளாட்லாம். சில நேரத்தில் மறந்து போயிடலாம். அப்போது வந்து நீங்கள் ரேஞ்சிலையும் அடிக்கலாம், அசால்ட்டில். ஆனால் அசால்ட்லேருந்து லாங் ரேஞ்சில் அடிக்க முடியாது. ஸோ அது நீங்கள் பார்த்து தான் ஆகணும். பட் இது வந்து ஒரு நல்ல கன்று தான். நான் தான் கொஞ்சம் பாட்டு மாரி விளாட்னு இருக்கேன். ஓகே, இப்போ வந்து எனிமி ஓடினானுங்க, அவனுக்கு அடிக்கணும். எங்கடா போனீங்கன்னா எப்படா இவன்கிட்ட வந்து ஒருத்தன் செத்துருக்கான். என்கிட்டயே அடி வாங்கி செத்துருக்கலாமா? இவன்கிட்ட போய் அடி வாங்கி செத்தியா? ஸோ ஓகே, இன்னும் இந்த ஒரு அக்கா இருக்குது. இந்த அக்காவை முடிக்கணும். இந்த அக்கா தான் நான் ஃபஸ்ட்லேயே பார்த்தேன். இருங்க அடிச்சலாம். டேய், ஆஹா, MP40 லாஸ்ட்டா அக்கா. டே வந்து அவள் தான் சூப்பராக ரிவே பண்ணுறா. வாடா செல்ல குட்டி வாடா. இவன் தான் ஃபஸ்ட்டில் ரிவே பண்ணுவேன், ஃபஸ்ட்டு மேட்ச்சில். சூப்பராக செல்ல குட்டி. அவள் தான் ரிவே பண்ணிட்டான். ஜோன் வந்து வாடாடி. அவ்வளோதான். இங்கே ஒருத்தர் இருக்கான். இருங்க அப்படி. ஏன்டா அடிக்க விட மாட்டீங்களாடா? டக்குன்னு என்னை மட்டும் நாக் பண்ணினே இருக்கேன். நான் தான் வெஸ்ட்டு போட்டிருக்கேன்ல, எப்படா அடிக்கிறீங்க என்ன? போங்கடா. சரி, ரிவே பண்ணுறாவாடா. அவள் தான் ரிவே பண்ணிருக்கான். இன்னும் அந்த ஒருத்தருக்கா, அவனையாச்சும் அடிக்கணும். அடிக்க விட மாட்டான். அவ்வளோதான், அடிக்க விட மாட்டானுங்க. இவனு மாட்டு கில் எடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. என்ன அடிக்க விட மாட்டானுங்க, கில் எடுக்க விட மாட்டானுங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து 4வது மேட்ச்சு வந்தாச்சு. சாரி, 5வது மேட்ச் வந்தாச்சு. ஸோ ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து அதே தான், எதுவுமே மாற்றலை, அப்படியே தான் இருக்குது. இப்போ வந்து இங்கே எனிமி கட்சலாம். யாரோ நம்ம செலத்தை நாக்கு அடிச்சிட்டான், அங்கேருந்து அடிச்சிட்டான் போல இருக்குது. நம்ம என் தலைவன் எவன்டா நாக்கு அடிச்சது? நான் ரிவே பண்ணேன்டா. அவன் போய் அடிப்பான் பாரு, உன் தலையை வெடிப்பான் பாரு. அப்படி அடிப்பான் உன்னை.
இங்கே ஒருத்தர் இருக்கா இவ்வளோ அடிச்சிருவோம். அவ்வளோதான், ஒரு அக்காவை முடிச்சாச்சு, இன்னொருத்தனை முடிச்சாச்சு. ஓசிக்கில்லு ஏன்டா சும்மா இருக்க மாட்டிங்களாடா, ஓசிக்கில்லே எடுப்பீங்களாடா. அவ்வளோதான், ஒரு ஃப்ளாஷ் டேஸ் தூக்கி போடு, அடித்தாச்சு. இப்போ இவ்வளோ வந்து நாக்கு அடிக்கணும். டே அடப்பா ஷாலின் விஷயம் அடிச்சிட்டான். சரி வாக்கிடா, என் ஆளுங்க இருக்கானுங்களா, தூக்கி போட்டு மெரிப்பானுங்கடா ஒன்று. ஐயோ அவனும் நாக் ஆகிட்டான். இவன் ஒருத்தன் தான் இருக்கான். போய் யாரா டே யாரா அவன் பாரு, அவன் ஒருத்தன் தாண்டா இருக்கான். யாரா எம்பி ஃபட்டில் யாரா தூக்கி போடு. அவ்வளோதான்டா. ஏன்டா சொல்லியிருந்தானடா இருக்கேன், ஏன்டா நாக்காவறீங்க எப்படி? ஓகே, அடுத்த மேட்ச்சுக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம லாஸ்ட் மேட்சாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த அக்கா சும்மாவே இருக்க மாட்டாங்க, சும்மா வந்து அடிச்சுட்டே இருக்கா அந்த அக்கா. அவளை ஒருத்தி அடிக்கணும், என்னை வெறி எத்தனை இருங்க இவளை அடிக்கணும் பார்க்குறேன், அடிக்கவே முடியல. நம்ம அவள் தான் போட்டாச்சு. இனிமேல் எவன் வந்தாலும் இருங்க இவனை முடிச்சிருவோம். அவள் தான் அடித்தா, அவள் தான் நாக் பண்ணியாச்சு. அக்கா சும்மாரா அக்கா ஆடா அக்கா. ஐயோ சுற்றிக்குள்ளார் போட்டாலே அக்கா, வெறி எத்தனை நீ மட்டும் நேரில் கடிச்சா உன்னை தூக்கி போட்டு மெரிக்கிற மாதிரி ஒன்று. நாயே சும்மா இல்லையே, அவன் வேற ரிவே பண்ணிட்டியே நீ மட்டும் காமிக்கிட்ட உன்னை தூக்கி போட்டு மெது. அவள் தான் அடிச்சாச்சு. அவ்வளோதான், நாக்கு அடிச்சாச்சு. ஐயோ உள்ளத்தை நான் அடிக்கணும், அவனை முடிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்ம தலைவன் நாக் பண்ணிட்டான். இன்னும் ஒருத்தன் தான் இருக்கா, இவனை மட்டும் முடிச்சிடும். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இந்த மேட்ச்சு வின் பண்ணியாச்சு. ஒன்லி G36 மட்டுமே வச்சு நம்ம வந்து பூயா வாங்கியாச்சு. ஸோ அடுத்து என்ன வீடியோ போடணுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வரைக்கும் பை டேக் கேர்.